கொகைன் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இதில் கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கிருஷ்ணாவை தேடி வந்த நிலையில் கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய லாயருடன் நுங்கம்பாக்கம் போலீஸில் ஆஜராயிருக்காரு. இந்த நிலையில் காவல்துறையினர் கிருஷ்ணாவுடன் தீவிர விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் கிருஷ்ணா அவர்கள் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க வாங்க முடியுமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு தொடர்புக்குன்னு சொல்லிட்டு போலீசார் நடிகர் கிருஷ்ணாவை தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. நடிகர் கிருஷ்ணா அவர்களை கைது செஞ்சு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தணும் முடிவு பண்ணாங்க. இதனையடுத்து நடிகர் கிருஷ்ணா தலைமறைவிட்டார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. நடிகர் கிருஷ்ணா அவர்கள் இங்கே இல்லை அப்படின்னும் அவர் கேரளாவிற்கு படப்பிடிப்பிற்காக போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தாரால் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதனையடுத்து கிருஷ்ணாவின் குடும்பத்தினர் மூலம் அவருக்கு இந்த தகவலை போலீசார் தெரிவித்த நிலையில் கிருஷ்ணா அவர்கள் முதலில் விசாரணைக்கு வர இருந்ததாக அவர் ஆஜராகாதனால சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. அதன் பின் கிருஷ்ணா அவர்கள் தலைமறைவிட்டார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாவுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டு இருந்துச்சு. இதனையடுத்து போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கிருஷ்ணாவை கைது செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. இதனையடுத்து கிருஷ்ணா அவர்கள் தனது லாயருடன் நுங்கம்பாக்கம் போலீஸில் ஆஜராயிருக்காரு. அப்போது போலீஸார் கிருஷ்ணாவிற்கு தீவிர விசாரணை எடுத்திருக்காங்க. அப்போ விசாரணையின் போது என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருண்டா, எனக்கு இறைப்பே இல்லை, அலர்ஜி இருக்குது, அதனால போதைப்பொருள் நான் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் எனக்கு இதய துடிப்பு வேகமாக இருக்குது, அதுக்கு நான் சிகிச்சை பெற்று வரேன், இதனால் போதைப்பொருளாக நான் பயன்படுத்தலை. மேலும் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியிருக்க பிரதீப் குமாருடன் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நடிகர் ஸ்ரீகாந்துடன் மட்டுமே நட்பு ரீதியாக பழகியதாகவும் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத்திடமிருந்து போதைப் பொருட்களை வாங்கியதாக பிரதீப் குமார் தவறாக சொல்லியதாகவும் இதெல்லாம் உண்மையில்லை அப்படின்ட்டு கிருஷ்ணா அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குமூலத்தை அடுத்து கிருஷ்ணாவுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டிருக்குது. இந்த பரிசோதனை முடிவின் அடிப்பில் தான் அவர் மீது அடுத்த கட்ட சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா அவர்கள் கொகைன் பயன்படுத்தலை அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒருவேளை கொகைன் வாங்கி யாருக்கு விற்பனை பண்ணியிருக்காரா, இதில் வேற யாருக்கு இதில் தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு போலீஸார் தீவிர விசாரணை எடுத்துகிட்டு வராங்க. போலீஸார் விசாரணை முடிந்த பிறகு யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் இதுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று சினிமா சிறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.